இந்தாங்க. வேண்டாங்க, என்னால இது குடிக்கவே முடியல. இது ரொம்ப கசப்பா இருக்கு. அப்படி சொன்னா எப்படி? உங்களுக்கே நல்லாவே தெரியும், மருந்துனாலே கசப்பா தான் இருக்கும். அப்போ நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க என் கண்ணை பார்த்துட்டே குடிங்க. அதுவும் உங்க கண்ணு சிமிட்டவே கூடாது. கட்ட கட்ட கட்டன்னு குடிச்சிடணும். சீக்கிரம். நான் உள்ள வரலாமா? மீனாட்சி வா. சந்தியாக்கா, இன்னில இருந்து நான் உங்களை குருவா ஏத்துக்கிறேன்க்கா. ஒரு நல்ல சிஷ்யா நான் உங்களை வணங்கிக்கிறேன்க்கா. உண்மையாவே நீங்க மாமாவை அப்படியே அடியோட மாத்திட்டீங்களேக்கா. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க மாமா. எனக்கும் இதே மாதிரி ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுக்குறீங்களாக்கா? என் புருஷன் விக்ரம் திரும்பவும் எனக்கே சொந்தமாயிடணுக்கா. அத்தை என்ன வற்புறுத்தி விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டாங்க. ஆனா ஒரு கையெழுத்துல எல்லாமே மாறி போயிடுமாக்கா? சந்தியாக்கா, நாளைக்கு சுமங்கலி பூஜை. எப்பவும் போல நான் அவருக்காக விரதம் இருக்கணும்னு நினைக்கிறேன்க்கா. அது மட்டும் இல்லாம என்னோட கல்யாண புடவையை கட்டணும்னு ஆசைப்படுறேன். நாளைக்கு அவரு என்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும்க்கா. அதுக்கப்புறம் அவர் எனக்கு வைரம் மோதிரம் கொடுப்பாரு. மீனாட்சி, இப்பவும் வைரமா? இல்ல இல்ல, எனக்கு தங்கம் வைரம் எதுவுமே வேண்டாம், எதுவுமே வேண்டாம். எனக்கு என் புருஷன் திரும்ப கிடைச்சா போதும், என் குடும்பம் கிடைச்சா போதும், அவ்வளவுதான். நீங்க பாருங்க மாமா, சந்தியாக்கா, நான் உங்க 2 பேரையும் தான் நம்பி இருக்கேன். நீங்க 2 பேரும் எப்பவும் எனக்கு துணையா தான் இருந்திருக்கீங்க. இந்த தடவையும் நீங்க எனக்கு துணையா இருங்க. எப்படியாவது என் புருஷன் எனக்கு திரும்ப கிடைக்க வழி பண்ணுங்க. உங்க 2 பேரையும் நான் வாழ்க்கை முழுக்க சத்தியமா மறக்க மாட்டேன். நான் உங்களுக்கு நன்றியோட இருப்பேன். மீனாட்சி, எப்படி என்ன பண்ணிட்டு இருக்க? வந்து மாவை பிசைஞ்சு கொடு. ஐயோ, ஏற்கனவே பிரச்சனை இல்லை. மூளை மாவு மாதிரி தான் பிசைஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுல அத்தை வேற என்ன மாவு பிசைய கூப்பிடுறாங்க. நான் போய் மாவு பிசைறேன், இல்லைன்னா அத்தைக்கு கோவம் வந்துடும். நான் சொன்னதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு எப்படியாவது நீங்க தான் உதவி செய்யணும். ஏனுங்க, மீனாட்சியை நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்குங்க. பாவம், அவ ரொம்ப கஷ்டப்படுறா. அதே மாதிரி அத்தையோட பிளானும் சரியா தான் இருக்கு. இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா முதல்ல விட அதிகமான பாசம், அன்பு, நம்பிக்கையும் அதிகமாகும்னு நினைக்கிறேன். ஆனா அத்தையோட பிளான் ஒர்க் அவுட் ஆகணும்னா நம்ம மீனாட்சிக்கு சப்போர்ட்டா இருக்க கூடாதுல்ல? ஆமா சந்தியா, இந்த மாதிரி நிலைமையில நாம அப்படி சொல்றதுதான் சரி. அதுக்கப்புறம் மீனாட்சி ரொம்ப நொந்து போயிடுவான்னு எனக்கு தெரியும். ஆமாங்க, ஒருவேளை அவ தனியா கஷ்டப்படுறத பாக்குறப்போ விக்ரமோட மனசு மாறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? அதுக்கப்புறம் அவருக்கு அவன் மேல இருக்கிற எல்லா கோவமும் மறைஞ்சிரும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க இல்லையாங்க?